சித்த வேதம் 50ஆம் நாள் தொடக்கம். ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 50ஆம் நாள் தொடக்கம். அந்த சிவன் கோயிலில் என்ன இருக்கிறது? சிவலிங்கம் இருக்கிறது. அது எதில் இருக்கிறது? அது கோயிலுக்குள்ளில் கல்லினால் ஒரு பீடம் செய்து அந்த பீடத்தில் யோனி வடிவில் ஒரு குழி உண்டாக்கி அந்த குழியில் லிங்கத்தை ஸ்தாபித்திருக்கிறது. அப்போது லிங்கம் எவ்விடம் இருக்கிறது? யோனியில் இருக்கிறது. அப்பொழுது லிங்கம் யோனியில் இருப்பதனால் தான் யோனிக்கு உபஸ்தம் என்று சொல்ல காரணம். அப்படி இருக்கிற லிங்கத்தின் மேல் என்னவோ அபிஷேகம் செய்ததனால் அந்த திராவக ரூபமான பொருள் எவையானாலும் அது ஊறி வருகிற இடம் மேல் காட்டியபடி பாயு என்றும் அது கீழே குதிக்கிற இடம் குதம் என்றும் பெயர். அது எவ்விடமிருந்து என்றால் ஸ்தானத்திலிருந்தாகும், அதாவது பாதத்திலிருந்து. ஆகையினால் வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் என்பவைகள் இவைகளாகும். இவைகள் ஞானேந்திரியங்களாகும். அதாவது பாதம் என்ற சுஸ்தானத்திலிருந்து பரமாத்மாவாய் விஷ்ணு மனசக்தியாய் 4 கைகளாய் வெளிக்குள்ளில் பாயு என்ற இடத்திலிருந்து ஊறி குதத்தின் வழியாக வெளியே வருவதனால் அந்த 4 கைகளையும் அடக்கி ஜீவசக்தியை அந்த குதத்தின் வழியாய் மேலே உற்பத்தி ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுதாகும் ஞானம் உண்டாகிறது. அது எப்படி என்றால் காதுகளினால் கேட்டறிவதற்கும், கண்களினால் பார்த்தறிவதற்கும், மூக்கினால் கமித்து அதாவது போய் முகர்ந்து அறிவதற்கும் மற்றும் வழி உண்டாக்குவதுமாய் வாயினால் அகாரமாய் ஆகாசம் உண்டாக்கி பல பொருள்களும் உண்டாக்கி தீர்கின்றதுமாகிய 4 வழிகளின் வாயிலாக வெளிக்குள்ளில் விடாமல் தன்னுள்ளில் ஆந்திரீகமாய் கிடக்கின்ற குத மார்க்கமாய், அதாவது தன் உள்வழியாய் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தை சென்று சேர்ந்த பொழுது நமக்கு ஞானம் உண்டாகின்றது. அதாவது முன் சொன்ன 4 கைகளும் வெளிக்குள்ளில் போக இடமில்லாமல் தனக்குள்ளே அடங்கும்போதுதான் ஞானம் உண்டாகிறது. அதற்குத்தான் ஞானேந்திரியம் என்று பெயர். இதெல்லாமல் நீ சொன்னதான நாவு, கை, கால், குதம், மூத்திரத்துவாரம் இவைகள் ஒன்றும் கர்மேந்திரியமோ ஞானேந்திரியமோ அல்ல. அவைகள் எல்லாம் தொழில் செய்வதற்குரிய ஆயுதமும் இடமுமாகும். அப்படி இருக்கின்ற மனம் அதனுடைய சுஸ்தானத்தில் ஸ்திதி செய்கின்றதாகும், அதாவது நிலை நிற்கின்றதாகும். அவ்விதம் ஸ்திதி செய்கின்ற, அதாவது நிலை நிற்கின்ற மனதிற்காகும் விஷ்ணு என்று சொல்லுகிறது. அந்த விஷ்ணு அனந்த சயனனாய் இருக்கிறது. அனந்த சயனன் என்றால் ஆதி அந்தம், அதாவது அடி முடி அகம் புறம், அதாவது உள் வெளி இந்த நிலைமைகள் இல்லாமல் இருக்கிற பதவியாகும். அதானது தன்னிலிருந்து சலித்து கொண்டிருக்கின்ற மனம் சலனமில்லாமல் சுஸ்தானத்தில் லயிக்கின்ற நிலைமையாகும். இதற்காகவும் ஏகாதசி விரதம் அனுஷ்டித்தால் விஷ்ணு பதம் பிராபிக்கும், அதாவது அடையலாம் என்று சொல்ல காரணம். பிரதோஷம் என்பது திரியோதசி கூடிய தினமாகும் என்று சொல்லுகிறது. ஆனால்
அதனுடைய உண்மை தசேந்திரியங்களுடன் தன்னுடைய சக்தி சத்துவ ரஜோ தமோ குணங்களாகி வெளியினுள்ளில் வியாபிக்கிறதை முன் சொன்ன 3 குணங்களோடு கூடி அந்தரங்கத்தில், அதாவது உள்ளில் ஜீவனாகிய சிவனோடு ஐக்கியப்படுகிறதாகும். சிவராத்திரியும் அந்த பிரகாரம் தானே. பாக்கியத்தில், அதாவது வெளியினுள்ளில் 3 விதமாய் மாயையில் பிரகாசித்த பிரகாசம் அந்தரங்கத்தில், அதாவது உள்ளில் ஜீவனாகிய சிவனோடு ஐக்கியப்படுகிறதாகும். இந்த பிரகாரத்திலாகும் விரதங்களுடைய நிலைமை. இதெல்லாமல் சிவராத்திரி வருஷத்தில் ஒன்றேயாகும். அது சிவனுடைய ராத்திரி என்றாகும் சொல்லுகிறது. ஆனால் வருஷத்தில் இரவும் பகலமாக 365 தினங்கள் உண்டு. அதில் ஒரு தினத்தின் ராத்திரி மாத்திரம் சிவனுக்கு இருக்கிறதென்றும் பாக்கியெல்லாம் பகலாகும் என்றும் ஒரு காலம் நம்புவதற்கிடமில்லை. ஏனென்றால் பகல் எத்தனை சமயமோ, அதாவது நேரமோ, அத்தனை நேரம் ராத்திரியும் உண்டாகும். இதில் 364 இரவும் பகலும் கூடிய தினம் முழுவதும் சிவனுக்கு பகலாகியும் 365ஆம் நாளாகிய ஒரு தினம் ராத்திரி மாத்திரம் சிவனுக்கு ராத்திரியாக வருவதற்கு காரணமில்லை. இவ்வகை யாதொன்றும் ஆலோசிக்காமல் ஏகாதசி என்றும் பிரதோஷம் என்றும் சிவராத்திரி என்றும் கேள்விப்படுவதும் சாஸ்திராதிகளை வாசித்து படிக்கவும் செய்து ஜனங்கள் அதனுடைய யாதொரு தத்துவமும் அறியாமல் அர்த்தம் தவறாக கருதி ஏதேனும் சில கோஷ்டிகள், அதாவது ஆட்டங்களை காண்பிக்கிறார்கள் என்று மாத்திரமே சொல்வதற்கிடம் இருக்கிறது. ஆனால் விரதங்கள் மட்டுமல்ல, உலகமும் அதில் நடக்கிற நிலைமைகளும் தன்னுடைய சக்தி வெளியினுள்ளில் வியாபித்து அந்த சக்தியில் இருந்து உண்டானதாகும். அதனால் தன்னுடைய சக்தியை வெளியினுள்ளில் விடாமல் தன்னிலேயே லயிக்க செய்து தானாய் தன்மயமாய்வதற்கு ஆகதற்குள்ள மார்க்கத்தை, அதாவது வழியை கண்டறிந்து அந்த மார்க்கத்தில் கூடி தன்னுடைய சக்தியை முன் சொன்ன விதம் லயிக்க செய்து தானாய் தன்மயமாயிருக்க வேண்டியதாகும். இதற்காகும் மோட்சம் என்று சொல்லுகிறது. இதெல்லாமல் நீ சொன்ன பிரகாரம் ஏகாதசி முதலிய பல விரதங்களையும் அனுஷ்டித்து தன்னுடைய நித்திய ஆகாரங்களை விட்டும் வழக்கமாய் சாப்பிடும் நேரம் தவறி சமயம் மாறி ஏதோ சில பலகாரங்களை தின்று வயிற்றை நிறைத்தும் விரதமாகும் என்றும் சொல்லி யாதொரு பலனடையாமலும் யாதொரு தத்துவம் அறியாமலும் தன்னுடைய சக்தி அதோகதியாய் நசித்து போவதற்கும் இடமாகிறது. விரதங்களை பற்றி இவ்விதம் என்றால் சேத்திரங்களில் உபவசிப்பதை பற்றி என்னவாகும் தாங்கள் கற்பிப்பது? சேத்திரங்களில் உபவசிப்பதென்று நீர் சொன்னீர் அல்லவா? ஆனால் சேத்திரம் எத்தனை உண்டு? உபவாசம் என்னவாகும்? அநேக சேத்திரங்கள் உண்டு. அவைகளில் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறது உபவாசம் என்று சொல்லுகிறது. அந்த சேத்திரங்கள் எவையவை என்று நீர் சொல்லுவீர்? சிவசேத்திரம், விஷ்ணு சேத்திரம், கணபதி சேத்திரம், சுப்பிரமணிய சேத்திரம், ஐயன் சேத்திரம், பகவதி சேத்திரம் முதலான அநேக சேத்திரங்கள் உண்டு. நீர் அநேக சேத்திரங்கள் சொன்னீர் அல்லவா? அவ்வகை சேத்திரங்களில் என்னவாகும் உள்ளது? அங்கே சங்கற்பித்து பிரதிஷ்டை செய்துள்ள ஈஸ்வரர்கள் இருக்கின்றன. அங்கு என்ன பிரதிஷ்டித்திருக்கிறது? பிம்பங்கள், அதாவது விக்கிரகங்கள் உண்டாக்கி அதை ஈஸ்வராகும் என்று சங்கற்பித்து பிரதிஷ்டித்திருக்கிறதாகும். பிம்பங்களை எவைவை கொண்டாகும் உண்டாக்கியது? உலோகங்கள், சிலைகள் முதலியவற்றை கொண்டாகும்.
எந்தெந்த உலோகங்களை கொண்டும் சிலைகளை கொண்டும் பிம்பங்கள் உண்டாக்குகிறது? பொன், வெள்ளி, செம்பு, இரும்பு, ஈயம் இவைகளை கொண்டும், பாதாள அஞ்சனம், கிருஷ்ண சிலை அதாவது கருங்கல் இவைகளை கொண்டும், சிலது பலா, தேக்கு முதலிய மரங்களை கொண்டுமாகும். உலோகங்களை கொண்டும் சிலைகளை கொண்டும் மரங்களை கொண்டும் ஈஸ்வரர்களை உண்டாக்குவது யாராகும்? நன்று. நாளைக்கு தொடருவோமா? ஆத்ம வணக்கம்.